எல்லாருக்கும் வணக்கம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எப்போ பார்த்தாலும் மத்தவங்களுக்கு ஓடி ஓடி உதவுற, ஆனா தனக்குன்னு ஒரு உதவி கூட கேட்காத ஒரு நபர் இருக்காங்களா? ஒருவேளை அந்த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட் நீங்களா கூட இருக்கலாம். இன்னைக்கு இந்த மனப்பான்மைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணங்கள் என்ன? அது எப்படி சுலபமான குழந்தையின் சுமையோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு நாம பார்க்க போறோம். இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா, நீங்க தான் முதலாளா போய் உதவி கேப்பீங்களா? இல்ல எல்லாத்தையும் தனியாவே சமாளிப்பீங்களா? கடைசியா எப்போ யார்கிட்டயாவது உதவி கேட்டீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? உங்க நண்பர்கள் குழுவுல நீங்க தான் எல்லாருக்கும் ஒரு தூண் மாதிரி, எல்லாருடைய பிரச்சனையும் தீர்க்கிற நபரா இருக்கீங்களா? ஆனா உங்களுக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போது அதை யார்கிட்டயும் சொல்லிக்காம மனசுக்குள்ளே வச்சுக்கிறீங்களா? இதுதான் அந்த ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன். மத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா நமக்கு ஆறுதல் தேவைப்படும்போது அதை வெளியில சொல்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால உங்கள சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் நீங்க ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரலாம். சரி, இந்த மாதிரி ஒரு குணம் எங்க இருந்து தான் வருது? இதுக்கு சைக்காலஜில ஒரு பேர் இருக்கா? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த அதீத தன்னம்பிக்கைங்கிறது உங்க கூடவே பிறந்த குணம் கிடையாது. இது சின்ன வயசுல கஷ்டமான சூழ்நிலைகளை சமாளிக்க, உங்கள பாதுகாத்துக்க நீங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு கவசம் மாதிரி. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ரொம்ப தெளிவா புரியும். ஆரோக்கியமான சுதந்திரம்னா நம்ம திறமைய நம்புறது, அதே சமயம் தேவைப்படும்போது தயங்காம உதவி கேட்கறது. ஆனா இந்த உயிர் வாழ்தல் சுதந்திரம்ங்கிறது உதவி கேட்கறதையே ஒரு பலவீனமா பார்க்கறது, இல்ல மத்தவங்களுக்கு நாம ஒரு பாரமா ஆகிடுவோமோன்னு பயப்படுறது. இப்போ நாம பெரியவங்களா இருக்கும்போது இப்படி நடந்துக்கிறோம்னா, இதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க நாம நம்மளோட சின்ன வயசுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா எல்லாத்தோட தொடக்கமும் அங்கேதான் இருக்கு. இப்போ உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. சின்ன வயசுல நீங்க எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தீங்க? உங்க அப்பா அம்மாவுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ எந்த தொந்தரவும் கொடுக்காத ஒரு நல்ல பிள்ளையா, ஒரு சுலபமான குழந்தையா இருந்தீங்களா? இதுதான் இதுதான் அந்த விஷயத்தோட மையப்புள்ளியே. ஒரு சுலபமான குழந்தையா இருந்ததால உங்க தேவைகளை விட மத்தவங்களோட உணர்வுகளுக்கும் தேவைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்க நீங்க பழக்கப்பட்டீங்க. இது கேட்க கொஞ்சம் வலிக்கலாம். ஆனா இந்த உண்மையை ஏத்துக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல் படி. இந்த குணங்கள் எல்லாம் சின்ன வயசுல உங்களுக்கு நிறைய பாராட்டுகளை வாங்கி கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஆனா அதுவே உங்களுக்கு தெரியாம நான் யாருக்கும் பாரமா இருக்கவே கூடாதுன்னு ஒரு ரூல உங்க மனசுல ஆழமா பதிச்சிடுச்சு. இந்த ஒரு வரி, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. அ, இது ஒரு மந்திரம் மாதிரி. சுலபமான குழந்தையா இருந்து வலுவான நண்பரா மாறின பலரோட மனசுக்குள்ள எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கும் பொருந்தி போகுதுன்னு தோணுச்சுன்னா, நீங்க தனியா இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்கள மாதிரி உணர்ற நிறைய பேருக்காகத்தான் இந்த பதிவையே நாங்க உருவாக்குறோம். தொடர்ந்து இது மாதிரி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்படி எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நீண்ட காலத்துல என்னென்ன பாதிப்புகள் வரும்? இதுக்கு நாம கொடுக்கற மறைமுகமான விலை என்ன? அத பத்தி இப்போ பார்க்கலாம். நாம வலிமைன்னு நினைக்கிற இந்த விஷயம் உண்மையில ஒரு பெரிய விலைய கேக்குது. பாருங்க, இது நம்மளோட உண்மையான நெருக்கமான உறவுகளை பாதிக்குது, மன ஆரோக்கியத்தை குறைக்குது, கடைசியில மத்தவங்க கிட்ட இருந்து நம்மள மெதுவா தனிமைப்படுத்திடுது. ஆனா இதுல பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா? நீங்க எந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்களோ, அதாவது மத்தவங்களுக்கு பாரமா இருந்துருவோமோன்னு, அந்த ஒரு பயம்தான் உங்க ஒவ்வொரு செயலையும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கண்ணோட்டத்தை மாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்க பலவீனம் கிடையாதுங்க. இது நீங்க சர்வை பண்றதுக்காக கத்துக்கிட்ட ஒரு திறமை. ஆனா இப்போ அதே திறமை உங்களுக்கு ஒரு சுமையா மாறி இருக்கலாம். அத புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. சரி, இதுல இருந்து வெளிய வர்றதுக்கு என்னதான் வழி? இந்த சுமைய கொஞ்சம் கொஞ்சமா எப்படி குறைக்கலாம்? அதுக்கான சில வழிகளை இப்போ பார்க்கலாம். எந்த ஒரு மாற்றத்துக்கும் முதல் படி விழிப்புணர்வு தாங்க. அதாவது, ஆமா இந்த மாதிரி ஒரு குணம் என்கிட்ட இருக்குன்னு முதல்ல ஏத்துக்கிறது. அதுக்கப்புறம் அது எங்கிருந்து வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே திட்டிக்காம உங்க மேல இரக்கம் காட்டணும். இது ஒரே நாள்ல நடக்காது. இது ஒரு பயணம். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போதுதான் குணமாகிற ப்ராசஸோட படியே தொடங்குது. உங்க கடந்த காலத்தை ஏத்துக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுலபமான குழந்தைக்கு நீங்க காட்டுற கருணை. இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நம்ம முடிச்சுக்கலாம். யாராவது உங்களுக்கு உதவ முன் வந்தா, அதை ஏத்துக்க அனுமதிச்சா, அது எப்படி இருக்கும்? ஒரு சின்ன உதவியா கூட இருக்கலாம். அந்த உதவியை நீங்க ஏத்துக்கிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அந்த உணர்வு எப்படி இருக்கும்? இது கொஞ்சம் ஆழமான தலைப்பு தான். அதனால இது முழுசா புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். தேவைப்பட்டா இந்த விளக்கத்தை இன்னொரு முறை கூட பாருங்க. இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்க மனசுல பதியட்டும். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.